Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. புகழ் வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு மொத்த டீமுமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவர் பிஸியாக இருந்தார். அமரன் இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் ஸோ நாங்கள் கூட யோசித்தோம், சரி ஓகே பிஸியாக இருப்பார், இப்போ இருக்காது அப்படின்னு நோ தான் அப்படின்னு நினச்சிட்டோம். சாங் கேட்டுட்டு இமீடியட்டாக சிவான் எனக்கு அப்பையிலேருந்தே எனக்கு ஏதாக இருந்தாலும் ஆனால் இப்படி இருந்தால் நான் செம்ம கிட்ட பண்ணேன். அது இதுன்னு எல்லாமே நாங்கள் இது பண்ணிப்போம். குத்துக்கோமாலியப்போ அவர் வந்திருந்தப்ப நான் இல்லை, நான் போயிட்டேன். அது அன்னைக்கு புகழ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க வந்து சொல்லாமல் என்னை வர வச்சுட்டாங்க. என்னை கொட்டுற சீன் இருக்கும் அஜித் சார். என்னை இப்படி கொட்டுவார், சொல்லு பைக் எங்கடா கொட்டிட்டு ஒவ்வொரு இதுக்குமே தலையை தொடச்சி விட்டு கண்ணு ரெட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னே ஏன் கண்ணு ரெட்டாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை நேற்று ஷூட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேரவனை காமிச்சு நான் தூங்கிட்டு அது ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் ஷூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 விஜய் சாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வணக்கம். புகழ்னாக்கே எப்பயும் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இந்த பாட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தது? கண்டிப்பாக வந்து நான் உங்களோட இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா வந்து ஒரு ஏர்போர்ட்டில் நடந்து போவார், அந்த வீடியோ வந்திருந்தது. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு படம் வரது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நினச்சேன். நீ அங்கேருந்தே ஃபாலோ பண்ணுறியா? ஆமாம். ஸோ பாட்டு அப்படிங்கிற பட்சத்தில் புகழ்னாவை போடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாமே எங்கேருந்து தொடங்கி இருந்தது? இது தொடக்கமே வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்த அந்த அவுட்டில் தான். ஏன்னா அது கேட்டது இது நிறைய இடத்துல சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் சொல்கிறோம். என்னென்னா அது டியூனாகவே நல்லா இருந்தது. கமர்ஷியலாக ஒரு ஃபன்னான ஒரு வைபான ஒரு சாங்காக எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ எனக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தார். ஸோ இவர் பண்ணால் புதுசாக எனக்கு பண்ணணும். மெயினாக கமர்ஷியலுங்கிறது எல்லோரும் பண்ணுறாங்க, பட் நம்ம அதில் எது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், யாரை வச்சு பண்ணால் இது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் வெளியே. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறது அதை தாண்டி இம்பார்ட்டண்ட் என்னென்னா பிளேஸ்மெண்ட், எந்த இடத்துல இது பிளேஸ் ஆகுது அதெல்லாம் யோசித்தா புகழ் பண்ணால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அண்டு இது புகழுக்காக பார்ப்பாங்க, எங்களுக்காக இல்லைனாலும். இப்போ அவர் பண்ணால் என்ன இதில் பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக இது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு, அண்ணன் டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்றதுக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான். அண்ட் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மர், அது என்ன கொடுத்தாலும் பண்ணுவார். ஸோ அதனால் இது டான்ஸுன்றது இது நீங்கள் டான்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. ஆனால் எஃபர்ட் நிறையா போட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. அது புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் ஆக்சுவல் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஓகே. ஆக்சுவலாக விஜய் சார் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண போகிறோம், நீங்கள் தான் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க சார்? ஏன்னா நம்ம பேக் டு பேக் நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹீரோ பண்ணியாச்சு. ஸோ ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டேஸும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான மெனக்கிடல்களும் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள் தோணி இருந்தது? எந்த விஜய் சார்? விஜய் சார் 1 or 2? விஜய் சார் 1 டைரக்டர் அண்ட் கேமராமேன் விஜய் சார். விஜய் கிரண். ஓகே, விஜய் கிரண் சார். அவர் வந்து என்னுடைய ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்டு. ஓகே. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறோம் அப்படின்னா சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இல்லை 1 வச்சு தான் பண்ண போகிறேன்னாரு. ஓகே பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து ஏன்னா நமக்கு டான்ஸு நமக்கு வந்து வராது அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நல்லா ஆடி இருக்கீங்க. ஆனால் அந்த பாட்டில் கிளிம்ஸ்லாம் பார்த்துருந்தேன். நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல. நம்பிக்கையில் எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, நமக்கு ஒரு டான்ஸ் வரும்னு புலம்பினே போகிறேன். அங்கே போனதும் சரண் கோரியோகிராஃபர் சரண் பார்த்து தான் சரி ரைட் அவன் நான் உருவத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, சரி இவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படின்ட்டு. சரி ஓகே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நேரமாக ஆடிட்டு கிடந்தாங்க. ஆஹா ரைட்டு ஓகே, எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல, போகிறதுக்குள்ளே 2 காலையும் உடச்சி தான் அனுப்பணும்னு நினச்சேன். பட் ஓரளவு பண்ணி ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி ஜாலியாக ஒன்று பண்ணிட்டோம். அது நல்லபடியாக ஒரு அவுட்புட் வந்திருக்கு, பார்ப்போம். ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் எல்லாரையும் அடிக்கடிக்கு சொல்லுவீங்க, ஒரு காமெடி பண்ணால் அதை என்கரேஜ் பண்ணுங்கடா, அப்படியே போட்டு அழிச்சிடாதீங்க. இப்போ நான் நடுவில் ஒரு காமெடி பண்ணேன், நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. காமெடி பண்ணியா? ஆமாம். என்னது? நீங்கள் நல்லா ஆடி இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, நான் அவாய்ட் பண்ணிட்டு போயினேன் தானே. அதுதான் சொல்கிறேன், அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. பின்ன இதெல்லாம் என்கரேஜ் பண்ணா என்ன செருப்பாக கட்டி அடிப்பாங்களே. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரிஹர்சல் பண்ணும்போது இவங்களை பார்த்தாலே வந்து கால் ரெண்டுத்தையும் உடச்சி தான் அனுப்புவீங்கன்னு தோணி இருந்தது. சார் வேறு சொல்லியிருந்தாரு. ப்ராக்டிஸ் அப்போவே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 1 டே ஷூட்டு இருந்தாலும் அதை முடிச்சுட்டு
ஒரு பாட்டாவோ இல்லை ஒரு படமாவோ அதை ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த சாங் பார்த்துருந்தீங்களா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? இல்லை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ வழிகளுக்கு மீறி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இவ்வளோ தூரம் வந்து இந்த சாங் வரும்னு யாரும் பார்க்கல. கண்டிப்பாக இது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சிச்சு. மியூசிக் ஆகட்டும், கொரியோகிராஃப் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ஜிவியோட வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே அமைஞ்சது. சூப்பராக ஒரு அவுட்புட் வந்து நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஜிவி சாரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ரொம்ப ஹாப்பியாக ஒரு டிசம்பர் எண்டிங்கில் ஒரு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக டிசம்பர் முடிஞ்சிருச்சு. 2024 25 நல்லா ஸ்டார்ட் ஆகும். கம்மிங் சூனில் ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது? எப்படி அவர் பாட ஒத்துக்கிட்டாரு? நீங்கள் ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்களா அந்த மாதிரி? ஜிவி சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு சரியலான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா இது எனக்கு செகண்ட் இது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன். செகண்ட் டைம் ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுவார். செகண்ட் டைம் நான் வந்து இதை கேட்குறேன். நான் புகழ் வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு மொத்த டீமுமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவர் பிஸியாக இருந்தார். அமரன் இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் சரி ஓகே எனக்கு சாங் அனுப்புங்க, நான் கேட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னார். ஸோ நாங்கள் கூட யோசித்தோம், சரி ஓகே பிஸியாக இருப்பார், இப்போ இருக்காது அப்படின்னு நோ தான் அப்படின்னு நினச்சிட்டோம். அண்ட் அவர் வந்து சாங் கேட்டுட்டு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிட்டார், நான் இதை கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வித்தின் அ வீக் எங்களுக்கு பாடி அனுப்பிட்டாரு. பாடி அனுப்புனது மட்டும் இல்லாமல் சில கரெக்ஷன்லாம் நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு இன்னும் உங்களோட அந்த ஒரு சாங் சொன்னோம், பிட்டு படண்டி சாங்கு, அந்த வைப் எங்களுக்கு வேணும், நாங்கள் அதுக்கெலாம் ஒரு பெரிய ஃபேன் நாங்கள் அப்படின்றத சொன்னோம். ஸோ அதை திரும்ப அவர் அக்செப்ட் பண்ணி அகைன் எங்களுக்கு நேரில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அவரே பாடி கொடுத்தாரு. நாங்கள் அதுக்கு நிறைய பிடிஎஸும் எடுத்திருக்கோம். ஸோ பேக் டு பேக் நிறைய எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு படமோ ஒரு பாட்டோ எது எடுத்தாலுமே ப்ரொடியூசர் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது சொல்லுவாங்க. காரணம் வந்து இந்த படத்தோட டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பாட்டோட டிபார்ட்மெண்ட் அந்த கதையை சொன்ன விதமாக இருக்கட்டும், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு எதை வச்சு இந்த பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஹோப் எந்த இடத்துல இருந்து வந்தது? என்னோட டீம் தான் மெயின். அவங்களோட ஸ்கில்ஸ், புகழ் சாரோட ஒர்க், அதுதான் மெயின். இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி தேல் நாட் லெட் மீ டவுன் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுதான் மெயின் ரீசனு. இந்த சாங் கானா பீனா சாங் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க புகழ் சார்? எல்லாருக்குமே பிடிக்கும். இல்ல சார், மோஸ்ட்லி 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ் அந்த மாதிரி நிறைய கிட்ஸ் இருக்காங்க. எல்லா கிட்ஸுக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. கண்டிப்பா சார், வேற மாதிரி பிடிக்கும். சொன்னாங்களே ஏற்கனவே என் பிட்டு படண்டி இந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் பாட்டா. கண்டிப்பா கண்டிப்பா. உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு சில நல்ல கொஷின்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன், அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஏற்கனவே வந்து விஜய் டிவி அப்படின்னாலே சிவகார்த்திகேயன் சார், அவர் ஒரு ஆங்கராக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு. ஸோ அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? அவருக்கும் உங்களுக்கும் நிறைய நல்ல பாண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி சார். சிவானா எனக்கு அப்போலேருந்தே எனக்கு 2 பேரும் மெசேஜ் பண்ணிப்போம், ரெகுலராகவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிப்போம். ஆனால் ஏதாக இருந்தாலும் அண்ணா இப்படி வந்து நான் செம்ம கிட்ட பண்ண அது இதுன்னு எல்லாமே நாங்கள் இது பண்ணிப்போம். அவரும் எனக்கு அந்த குக்குத்து கோமாளியப்போ அவர் வராத அன்னைக்கு எனக்கு அவர் வந்திருந்தப்போ நான் ஷூட் போயிட்டேன் அந்த குக்குத்து கோமாளியில். அப்போ கூட அந்த இதில் கூட மேடையில் சொல்லுவேன், முதல் அவார்டு நான் சிவானா கையில் தான் வாங்கினேன். ஸோ அப்போ கூட சொல்லியிருப்பார், அன்னைக்கு புகழ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லாமல் என்னை வர வச்சுட்டாங்க அப்படின்னாரு. அந்தளவு 2 பேருக்குமே ரொம்ப பாண்டிங். டான் படத்துலலாம் நான் பண்ணவே இல்லை, பட் அவர் அந்த பார்ட்டி எல்லாத்துக்குமே என்னை கூட்டிருந்தாங்க. அந்த சக்ஸஸ் பார்ட்டி அந்த இது எல்லாமே நாங்கள் போயிருந்தோம். ஸோ ரொம்ப பிடிக்கும் சிவான்னு, ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இப்படி ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு அபார வளர்ச்சின்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு சேனல்லேருந்து ஒரு ஆங்கர் ஆகி ஒரு டான்ஸர் ஆகி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னா அவரோட உழைப்பு தான் காரணம். இன்றைக்கி வந்து சிவான அப்படின்றது சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு வார்த்தை போய் இன்றைக்கி எஸ்கே அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அப்படி வளர்ந்துருக்காருன்னு அவரோட உழைப்பு மட்டும்தான். அமரன் படம் பார்த்துருந்தீங்களா சார்? பார்த்தேன். எவ்வளோ பிடிச்சிருந்தது? என்ன சார் கிட்ட சொன்னீங்க? இல்லை, அவரோட எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படமே ஆனால் இது உங்களோட இது, அவர் இந்த படத்துக்காக எவ்வளோ உடம்பு இது பண்ணார் அப்படின்றது தெரியும். அவரோட இப்போ அந்த மேக்கிங் அந்த வீடியோலாம் இப்போ போட்டிருந்தார் ரீசெண்டாக. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நாங்கள் இது நம்ம விஷ் பண்ணுற அந்த வயசு இல்லை,
சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அது பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் ஒரு ஹார்ட்டை போட்டு லவ்வை போட்டு விட்ருவோம், லவ் யூன்ட்டு. விஷ் பண்றது தப்பு இல்லைல்ல சார்? விஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. எனக்கு அந்த இது இல்லையோ அப்படின்னு யோசிப்பேன். அப்படியா? நான் வந்து 1947 படம் பார்த்தேன் சார். அதில் உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் வரும்போதே யோசிச்சுட்டே வந்தேன், ஓகே கண்டிப்பாக விஷ் பண்ணிடணும், உங்களோட ஆக்டிங் வேற மாதிரி சார், அப்போ நான் விஷ் பண்ணக்கூடாதா இப்போ? இல்லை, நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ அவங்களாம் பார்த்து தான் நான் இப்போ நம்ம ஒரு சேனலில் நம்ம இருக்கிறோம், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஏய் சிவா நம்ம பாரு இங்கே இருந்து நம்ம இது நான் போயிட்டு ஆனால் நீங்கள் இது நல்லா பண்ணீங்க அப்படின்னு அது எனக்கு இது பண்ண தெரியல. ஆனால் சொல்லிவிடுவோம், ஓகே ஆனால் செம்ம நான் பின்னிட்டீங்க, நான் வேறு லெவல், நான் சூப்பர், நான் அப்படி எப்படின்றோம். ஓகே. பட் ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஏற்கனவே வந்து அஜித் சார் கூட நடிச்சாச்சு வலிமை படத்துல. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருந்தாலுமே, அடுத்தது வந்து அஜித் சார் நடிக்கிற படத்துல நீங்களும் நடிக்கிறதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இதே மாதிரி தான் நிறைய பேசி தான் வலிமை வந்தது, அதே போல் பேசுங்க, அது படம் நான் பண்ணிடுறேன். அப்படியா சார்? எவ்வளோ பெரிய சரிப்பா, ஒருத்தன் ஒரு பேனர் வச்சுட்டு தலையை பார்க்கணும் சீக்கிரம் பார்த்துருவோம், கவலைப்படாது. ஓகே சரி. இப்போ வலிமை படத்துல நடந்த ஏதாவது ஒரு ஜாலியான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல சார், அதை பத்தி? ஜாலியான மூமெண்ட் நான் நிறையா இருக்குது. இப்போ ஜாலியான மூமெண்ட்டை தாண்டி அவரோட இது இருக்குது. இப்போ என்னை கொட்டுற சீன் இருக்கும், அஜித் சார் என்னை இப்படி கொட்டுவார், சொல்லு பைக் எங்கடா கொட்டிட்டு ஒவ்வொரு இதுக்குமே தலையை தொடச்சி விட்டு வலிச்சுதா சாரி அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, பட் அவரோட பெருந்தன்மை சொல்கிறார். யாருன்னா அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூப்பிட்டு வந்துடுவார், ஜாலியாக இது பண்ணுவார். நான் நல்ல மனுஷன். ஏன்னா நான் வந்து தூக்கம் இல்லாமல் முதல் நாள் ஷூட் முடிச்சுட்டு விடிகாலில் போனேன். கண்ணு ரெட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னே, ஏன் கண்ணு ரெட்டாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை நேற்று ஷூட்டு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேரவனை காமிச்சு நான் தூங்கிட்டு அது ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் ஷூட் பண்ணாங்க. உங்களோட பொசிஷன் மட்டும்? ஆமாம். ஸோ அதெல்லாம் யாருக்கு வரும்? ரீசெண்டாக அவரை பார்க்க போகும்போது ஒரு வீடியோலாம் போட்டிருந்தீங்க, அந்த அயன் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். வீட்டில் வந்து அக்கா சொல்லுவாங்க, மலைப்புறம் தாங்க முடியல, எங்கே தான் போகிறேன், நான் வந்து அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி சாரை பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் தோணி இருந்தது? ஏன்னா பேசியிருந்தீங்களா சார் அங்கே? தலைவரை பார்த்துட்டு பார்த்தோன்னே வந்தாப்புல கேஷ்லாம் வந்தாப்புல, டிஷர்ட்டு ப்ளூ டிஷர்ட்டு அப்படியே பேண்ட் போட்டு ஷூ போட்டு அப்படியே கேஷில் வந்து தலைவா அவரோட ஒன்றுமே போடல, இப்படி எதாவது வாங்கினேன் சொல்லுவாங்க. என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க, படம் பண்ணியிருக்கீங்களான்னாரு. பண்ணிருங்க தலைவர். ஓகே என்ன லவ் மேரேஜா அப்படின்னாரு. ஆமாம் தலைவர். பாப்பா ஃபர்ஸ்ட் சாக்லேட் எடுத்துருவாங்க அப்படின்னாரு. ஃபோன் வச்சுருக்கீங்களான்னாரு. இப்போ தான் தலைவர் வாங்கிட்டு வரேன் ஃபோன் அப்படின்னா. ஃபஸ்ட்டு உங்களை தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு 16 Pro லான்ச் அன்றைக்கி லான்ச் பண்ணிட்டு முதல் நாள் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். ஃபோன் அங்கே கொடுங்க, பேசுகிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவராக எடுத்தது எடுக்க சொன்னார். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது, பயங்கரமாக இருந்தது. ஐயோப்பா, அந்த மொமெண்ட்லாம் திருப்பிலாம் எப்படி இப்போ வரைக்கும் அப்படியே என்னை கட்டி பிடிச்சி இப்படி இது பண்ணதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. கண்டிப்பாக கானாபினா சாங்குமே ஒரு பெரிய ஹிட் ஆகணும். அதே ரஜினி சார் மறுபடியும் கூப்பிட்டு, டே இப்போதான்டா பார்த்தேன், இந்த சாங்கும் பார்த்தா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீமையே விஷ் பண்ணணும். அதுக்கு வந்து எங்கள் ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. கடைசியாக ஒரு சின்ன செக்மெண்ட்டோட முடிச்சிடலாம். உங்களை பற்றி அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து நான் சொல்லுவேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். போவோமா? போவோம். புகழோட ஏஜ் என்ன? நெக்ஸ்ட் பதில் சொல்லணும். இல்லை நான் டேர் பண்ணுவேன் லாஸ்ட்டா. என்ன ஏஜ் 35 இருக்குமா? 35 இருக்குமா? அதையா அவர்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு இந்த கணக்கு தெரியாது. சொல்ல 19 34 தான் இருக்கும்ல. 35 அவ்வளோதான் 34. சரி ஓகே. புகழ் அண்ணாவோட சேலரி என்ன? கொடுத்தா வாங்கிக்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கல. இல்லை, சினிமாவில் இருக்கியே 6 மாதம் வீட்டில் சும்மா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் ஒரு படம் வரும், சேலரி ஏன்னா நான் மாதம் எம்ப்ளாய் ஏன்னா உன மாதிரி. ஆனால் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்துச்சு. புகழ் வந்து ஹீரோவாக நடிச்சதுக்கு பிறகு 2 கோடி ரூபாய் இல்லாமல் அடுத்த படத்தில் சைன் பண்ண மாட்டார். வீட்டு வெளில அந்த தெருக்கோட்டில் தான் படுத்துட்டு இருப்பேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டில் உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ